நாட்டில் அரசியல் நிலைத்தன்மை நீடிப்பதால் அரசாங்கத்தால் தைரியமாக பல முடிவுகளை எடுக்க முடிவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். அவற்றில் சில முடிவுகள் மக்களிடம் வரவேற்பை பெற்றவை என்றாலும் நாட்டு நலன் கருதியும் மக்களின் எதிர்காலம் கருதியும் அவற்றை எடுக்கத்தான் வேண்டும் என அன்வார் சொன்னார். மின்சார கட்டண மறுசீரமைப்பு, இலக்கிடப்பட்ட டீசல் மானியம் போன்ற சில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கத்தான் வேண்டும். பொருளாதார ரீதியாக அவை நன்மை பயத்தாலும் அரசியல் ரீதியாக அது வலியை ஏற்படுத்தத்தான் செய்யும். இருந்தாலும் அரசாங்கத்திற்கு வேறு வழி இல்லை. மக்களே முகம் சுளித்தாலும் நாட்டை மறுசீரமைக்கும் பணியில் புத்ராஜயா முன்னேறி செல்ல வேண்டுமென மலேசிய வர்த்தக தொழில்துறை சம்மேளனத்தின் நேற்றைய இரவு விருந்தில் உரையாற்றிய போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொன்னார். அரசியல் நிலைத்தன்மை இருப்பதால் அரசாங்கம் எப்போது கவிழுமோ என்ற கவலை இல்லாமல் நாட்டை நிர்வகிக்க முடிவதாக பிரதமர் நிம்மதி தெரிவித்தார். என்றாலும் அதோடு திருப்தி அடைந்து நின்றுவிட முடியாது. நாட்டை முன்னேற்ற வல்ல நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வர வேண்டும் என அவர் சொன்னார். 15வது பொதுத் தேர்தலில் தொங்கு நாடாளுமன்றம் ஏற்பட்ட பிறகு அன்வார் தலைமையில் ஒற்றுமை அரசாங்கம் அமைந்து சுமார் 1.5 ஆண்டுகளாக எவ்வித பிரச்சனையுமின்றி அரசு நிர்வாகம் போய்க் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.